ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். ஓம் நம சிவாய. என்னம்மா இந்த வீட்ல நம்ம தங்க போறோம்? இவ்வளோ பெரிய வீட்ல நம்ம 2 பேர் தான் தங்க போறோமா? ஆமாடி என் தங்கம். இவ்வளோ பெரிய வீடா? நிஜமாவே நம்ம இந்த வீட்லயா தங்க போறோம்? என்னம்மா அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல, நிஜமா நம்ம இங்கதான் தங்க போறோமா? அட ஆமாடி, கொஞ்சம் வாய் முடுறியா? ஏன் அக்கம் பக்கத்துல ஆள் இருந்தா தான் இருப்பியா? நானே இந்த அவசர பொம்பளை காணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா கடுப்பிச்சுக்கிட்டு இருக்காத. நான் கால் பண்ணிட்டு பேசிட்டு வர வரைக்கும் வாயை திறக்க கூடாது. இவனா? இவன் எதுக்காக எனக்கு கால் பண்றான்? ஹலோ மேடம், நான் தான் உங்ககிட்ட போன தடவை வீடு ரெண்ட் எடுத்தேன். நீ எதுக்காக எனக்கு கால் பண்ற? ஒன்றும் இல்லை மேடம், எனக்கு மறுபடியும் அதே வீடு வேணுமே. மறுபடியும் அதே வீடா? அவனே நீ செட்டடா. கொஞ்சம் கூட புத்தமிச்சு இல்லாம அதே வீட திருப்பி கேட்கிறான். நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்க போகுது. அவனை மாட்டினாடா. தம்பி அங்கே இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல நாங்க வந்துடுறோம். அப்படின்னா அங்க ஒண்ணுமே நடக்குது. இந்த பொம்பளைக்கு ஒண்ணும் தெரியலையே. நம்பர் ஒட்டிக்கலையே. முட்டா டோ ஹவுஸ் ஓனர் வந்துட்டாங்க. வணக்கம் மேடம். எங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது போயிருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்ப எதுக்காக எனக்கு கால் பண்ணி வர வச்சீங்க? உத ஃபோனில் சொன்னது தான். எனக்கு திரும்பவும் இந்த வீடு வேணுமே. போன தடவை தந்ததோட அதிகமாக தரேன். ஓ அப்படியா? இது யாரு புதுசா? அதெல்லாம் உங்களுக்கு இப்போ எதுக்கு? இப்போ வீடு தர முடியுமா முடியாதா? வீடெல்லாம் தரேன், ஆனா இதான் கடைசி. இதுக்கு மேல என்னை தொல்லை பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வீடு விற்க போறேன். போன தடவை வீடு எடுக்கும் போது இந்த வீடு தான் என் உலகம்னு சொன்னீங்க. வீடை வித்துட்டு மூவாக்கு என்ன பண்ண போறீங்க? ஏதோ நான் பண்ணிட்டு போறேன். எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன சொன்னீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை தம்பி. எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, தரமான சம்பளம். அதான் வீட்டை விற்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நீங்க போய் கடைசியா தங்கிக்கிங்க, நானும் உங்களுக்கு கடைசியா பாத்துக்கிறேன். இந்தாங்க சாவி. வரேன்.
என்ன மாமா அந்த பொம்பளை பேச்சும் சரியில்லை, உங்க மொழியும் சரியில்லை, நீங்களும் என்ன திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் மொழியே அப்படிதான். சே வா, காடி உள்ள லக்கேஜ் எடுத்துட்டு வரலாம். பேக்கெல்லாம் எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? சந்தோஷமாக வெக்கேஷனுக்கு வந்தீங்க, பெரிய பிரச்சனைன்னு சந்திச்சுட்டு போறீங்க. அதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. எல்லாம் தெரிஞ்சா நடந்துச்சு. இதுக்கு மேலாவது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்குங்க. சரிங்க, அப்போ நானும் கிளம்புறேங்க. பாய். திறக்குது. எல்லாம் ஒன்றும் ஆட்டோமேட்டிக். எவ்வளவு நாளா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கிளம்பும் போதே என் மனசு படபடன்னு இருந்துச்சு. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் அவனை போய் சாவிடா. நான் சொன்னேங்க அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அதே மாதிரி நியாயம் கிடைச்சிருச்சு. இனிமே அவ பார்த்துக்குவா. நம்ம எல்லாம் கிளம்பலாம். ஆமா சுபா, மன கஷ்டத்தோட கிளம்புறேன்னு நினைச்சேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு.
இருக்கும்டா இருக்கும். வெக்கேஷன் சொல்லி பேய் வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கிற நீனே. இனிமேல் வெக்கேஷன் ஏதாச்சும் சொன்னேன் உனக்கு இருக்கு இப்படி குத்திடுவேன். சரி சரி வாங்க எல்லாம் காடியில் ஏறுங்க. என்னங்க, இந்த பொண்ணு நம்ம கிட்ட இதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. பேசாம நம்ம கூடயே கூட்டிட்டு போயிடலாமா? ஆமாண்டா தம்பி, உன் ஒய்ஃப் சொல்றதும் ஓகே தான். அந்த பிள்ளையை பேசாம நம்ம கூடயே கூட்டிட்டு போயிடுவோம். அடக்கடவுளே, இப்போ தான் ஒரு 7:30 முடிஞ்சிச்சு. இன்னொரு 7:30 அடிமடியில் கட்டிக்கலான்னு ஆசைப்படுதுங்களே. இதில் என் பொண்டாட்டி ஜால்ரா வேற. அப்பா அப்பா வாங்கப்பா, நான் எனக்கும் அந்த பாப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளே அந்த பாப்பா கூட்டிட்டு போலாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா வாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா எனக்காக. அதான் எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது? வாங்க போய் கூப்பிட்டு வரலாம். பாப்பா, அங்கிள் கூட வரியா? அங்கிள் உங்களை நல்லா படிக்க வைக்கிறேன். இதோ உங்களுக்கு கூட்டாளி கூட இருக்கு, வரீங்களா? என்னங்க அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? அவளுக்கு என்ன வாய் பேச தெரியுமா? என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய ட்ரெஸ் இருக்கு, நிறைய டாய்ஸ் இருக்கு. நீ வந்தனா நான் நீ ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். நீ வேணா என் கூட வரியா? சுபா, இவளை கூட்டிகிட்டு போகிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவளை தேடி யாருக்கும் வந்துடுவாங்கன்னு பயமாக இருக்கு. மச்சான், இதுங்க கூட சேர்ந்து நீங்களும் தப்பான முடிவு எடுத்துடுவீங்களோன்னு நினச்சேன். பேசாமல் இந்த 7:30 எங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க மச்சான். அதெல்லாம் யாரும் தேடிக்கிட்டு வர மாட்டாங்க. வா, நம்ம கூட்டிக்கிட்டு போவோம். கிளம்புங்க. அட பகவானே, அதுங்கெல்லாம் வேணான்னு சொன்னாலும் என் சண்டாளி என் பொண்டாட்டி வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. யாராவது வந்தா அப்புறம் பார்த்துக்கலாம். வாங்க கிளம்பலாம். பாப்பா, பாப்பா, அங்கே யாரை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? வா போலாம். அதுவா மச்சான், அது பேய்க்கு பிரியாவிடை சொல்லுது. இன்னுமா புரியல? போக போக என்னென்னலாம் நடக்க போதும். ஐயோ மாமா, ஐயோ மாமா, வந்த இடத்துல இப்படி அநியாயமா தத்து கிடைக்கிறீங்களே. நான் என்ன மாமா பண்ணுவேன் நீங்க இல்லாம? ஐயோ மாமா, இந்த ஊர்ல எனக்கு யாருமே தெரியாது மாமா. இந்த இடத்துல தூக்கி விட்டுட்டு போயிட்டீங்களே. எந்திரிங்க மாமா. சத்தியமா சொல்றேன் மாமா, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்க நான் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்.
இவன் அந்த புளிக்கு கூட வந்தவ மாதிரி இருக்கா? ஆமாம் சுபா, இவன் ஏன் வந்து இங்கே நிற்கிறான்? ஏன் என் காடி முன்ன வந்து நிற்கிற? ஐயா அம்மா, நான் இந்த ஊருக்கு என் மாமாவை நம்பி வந்தேன். என் மாமாவை யாரோ கொண்டு போட்டாங்க. அதுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? ஐயா, எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாது. வந்த இடத்துல என்ன இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு ஏதாவது வழி காட்டுங்கய்யா. இவளும் அந்த பொறுக்கியை நம்பி ஏமாந்து போயிட்டா போல, இஷா மாதிரி. எனக்கும் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும். இவளை கூட்டிட்டு போயிடலாமா? சுபா, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே, பிரச்சனையே இல்லை. சரிங்க. சரிம்மா, காடியில் ஏறு. ரொம்ப நன்றிம்மா. சுபா, 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 கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களாவா? 3 வாட்டி உன் பேரை சொல்லி கூப்பிட்டு, அது கூட உன் காதுல விழுவுல? சுபா, ஏன் என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சோ, நீ என்ன இன்னும் அந்த நடந்ததே நினச்சிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் மறந்துட்டு நடக்க போகிற வேலையை பா, சரியா? சரி, மனசை போட்டு அதுன்னு குழப்பிக்கிட்டு இருக்காத. பிள்ளைங்க இருக்காங்க, பார்த்துக்க. புது வேலைக்காரி வேணால, அவங்க காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. சரியா வேலையெல்லாம் செய்கிறாளா வீட்டில்? அவள் அங்கே காலையிலேருந்து ஏஞ்சதுலேருந்து கிச்சனில் எல்லா வேலையும் அவள் தான் பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துக்கிறேன். என்ன இவ்வளவா? ஆமாம், என்ன புது வேலைக்காரி செஞ்சது. நல்லா இருக்கு. இங்க நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்களா? என்ன சுபா, சொல்லு. நடந்தது நடந்துருச்சு. லோ படி அது ஒரு குற்றம் தான். என் மன நிம்மதிக்காக நீங்கள் பாலையில் போய் ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டு. நானும் இதை பற்றி யோசிச்சேன். ஆஃபீஸ் போகிற மணிக்கு பாலையில் போய் நான் ரிப்போர்ட் பண்ணிடுறேன், சரியா? சரி, எனக்கும் வேலைக்கு மணி ஆகுது, நானும் கிளம்புறேன், சரியா? பிள்ளைங்களை பார்த்துக்க. ஹலோ ஹலோ மச்சான், இன்னொரு நிமிஷத்தில் நான் வீட்டுக்கிட்ட வந்துடுவேன். நீ ரெடியாக நில்லு. கிளம்பிட்டு மச்சான், அதோ வெளியே தான் நிற்கிறேன். சோகமாக இருக்கா? தான் மச்சான், அன்றைக்கி வெக்கேஷன் போனோம்ல, அந்த இன்சிடென்ட் பற்றி தான் காலையிலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச கதையை எதுக்கு மச்சான் யோசிக்கிற? இல்லை மச்சான், காலையில் நானும் சுபாவும் இந்த இன்சிடென்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதில் சுபா என்ன சொன்னிச்சுன்னா, பாளைய போலீஸ் போய் ஒரு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்காக இப்போ நம்ம பாளைய போலீஸ் போனோம் காலையிலேயே. சரியா மச்சான்? ஆனால் இது ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனையாகும். பெட்டர் நம்ம ரிப்போர்ட் பண்ணி நம்ம சேஃப்டிக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கணும். ஆமாம் மச்சான், நீ சொல்கிறது சரிதான்.
என்ன மச்சான் ரொம்ப வேலையாக இருக்க போல? நான் ஒரு வாரம் லீவ் போட்டு வெக்கேஷன் போனாலும் என் வேலைலாம் அப்படியே பெண்டிங்கில் கிடக்குது. ஆமாவா? இதை பற்றி போஸ் இன்னும் எனக்கு சொல்லவே இல்லையே. தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பேனே. இதனால என் தலையே வலிக்குது மச்சான். சரி மச்சான், நம்ம 2 பேரும் இந்த வேலையை செஞ்சு பிடிப்போம். நடந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க மச்சான். மச்சான் 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 நடந்த விஷயத்தில் நான் மறக்க நினைக்கிறேன். தயவுசெய்து அதை பற்றி பேசவே வேணாம். இவங்க 2 பேரும் எதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க? போய் கேட்டு தான் பார்ப்போமே. சரி மச்சான், நான் என் கேபினுக்கு போகிறேன். எது ஒன்று உதவினா எனக்கு கூப்பிடுங்க. குட் மார்னிங் சார். வந்துட்டார் கம்பெனி பிக் பாஸ். அப்புறம் சார் ஒரு வாரமா ஆஃபீஸ் பக்கமே காணா, செம்ம என்ஜாய் போல. ஆமாம், ஒரு வாரம் நான் வேலைக்கு வரல. என் வேலை வீசியே போறியா? ஐயோ, இந்த வேலை நம்மளால பார்க்க முடியாதுப்பா. ஒரு வாரமா வேலைக்கு வரல, ஒரு அக்கறையில் கேட்டேன். இப்போ உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? நீ வந்த விஷயத்த சொல்லு. இந்த செக் அக்கௌண்ட் செக்ஷன்ல இருந்து கொடுத்தாங்க, அது கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். செக்கா? என் பேர்ல இவ்வளவு பெரிய அமௌண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இங்கே காட்டு மச்சான். ஆமாம், பெரிய அமௌண்ட் தான். போஸ் தான் இஷ்யூ பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமா, இந்த செக்கு யார் வந்துட்டு கொடுத்தா? வேற யார் சார்? நம்ம அக்கௌண்ட் தோனி தான். யாரு? வெள்ளை காட்சியா? மச்சான், அவர் ஃபோன் பண்ணி கேளு மச்சான். ஹலோ ஜோலி. எத்தனை தடவை சொல்றது, நான் ஜாலி இல்லை, ஆங்கிள்னா ஜாலி. ரொம்ப முக்கியம், வெள்ளைக்காரின்னு நினைப்பு. பாஸுக்கெல்லாம் எப்படித்தான் இப்படி ஒரு ஸ்டாப் கிடைக்குதுன்னு தெரியல. வெள்ளை காட்சி என்ன சொல்கிறான் மச்சான்? அவளை ஜோலின்னு கூப்பிடக்கூடாது, எங்கலினா ஜோலியா. கர்மம், முதல்ல போய் போஸ் பாருங்க மச்சான். இரு மச்சான், அவன் லைன்ல தான் இருக்கா, இதை மாதிரி கிளியர் பண்ணிடு. ஏஞ்சலினா ஜோலி, பாஸ் எனக்கு ஒரு செக் இஷ்யூ பண்ணியிருக்காரு, அதை பற்றி உனக்கு தெரியுமா? ஓ, அதுவா சார்? எனக்கு ஒன்றும் தெரியாது. பாஸ் இஷ்யூ பண்ண சொன்னாரு, நான் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, நான் பாஸ் கிட்டே கிளியர் பண்ணிக்கிறேன். யார்கிட்ட பேசுறீங்க? வேற யாரு? நம்ம ஜிஎம் தான். செக்க பட்டி கேட்டாரு. அது ஏன் உங்ககிட்ட கேட்குறாரு? பாஸுக்கு தான் கேட்கணும். யாருக்கு தெரியும்? அவர்கிட்ட பேசி பேசி என் வாயில லிப்டிக் கழிஞ்சது தாண்டி மிச்சம். அவனுக்கு என்னென்னமோ பிரச்சனை இருக்கு, உனக்கு உன் மேக்கப் பிரச்சனை. ஆமாடி. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீ யானை எங்காவது பார்த்தியா? நானும் காலையில ஆஃபீஸ் ஃபுல்லாக தேடி இருக்கேன், எங்கேயுமே காணும். ஜிஎம் வேற ஒரு வாரமா இங்க இல்லை. ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஜாப் கொடுத்து எங்காச்சும் போயிட்டாரா? ஓகே, எனக்கு கண்டுக்க மாட்டேறேன்னு நானே வருத்தத்தில் இருக்கேன். இல்லை வேற உன் ஆளை பற்றி என்கிட்ட கேட்குறியா? என்ன இதுங்களுக்குன்னா ஒன்றுமே தெரியல. பேசாம நானே போயிட்டு எங்கிட்ட பார்த்து இதை பற்றி கேட்டு வந்தேன். கருப்பியா, நீ ஒன்றும் கிளம்பலையா? நீங்க என்ன ஒன்றும் கிளம்ப சொல்லவே இல்லையே. தோர இன்னும் கிளம்பலையா? உன் ஆள் அங்கே தேடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன ரொம்ப தான் வச்சு ஓட்டுறாங்க. ஒரு நாள் உங்களை வச்சு செய்யறேன். அது இன்னும் இல்லை மட்டும், நம்ம ஆஃபீஸில் புதுசாக என்னமோ நடக்குது. நம்ம 2 ஜிஎம்மும் ஏதோ ரகசியம் பேசுறாங்க. நம்ம வந்து தான் உடனே டாபிக் மாற்றிடுறாங்க. ஆமா, நம்ம எம்டி நம்ம கேம் சொல்ல அவருடைய செக்கை இஷ்யூ பண்ணிட்டாங்க.
உனக்கு ஏன்டா அடுத்தவங்க விஷயம்லாம்? ஐயோ எனக்கு தலையே வலிக்குது எனக்கு என்ன நடக்குது தெரியாம தூக்கமே வராது. உனக்கு ஏன் கஷ்டப்பட மாட்டேன்? ராசாத்தி 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 ஏ ராசாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி 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 என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி என்னோடு நீ இருக்கும் நேரங்கள் நம் வாழ்க்கைக்கு இனி வசந்த காலங்கள் என்னோடு நீ இருக்கும் நேரங்கள் நம் வாழ்க்கைக்கு இனி வசந்த காலங்கள் ராசாத்தி ராசாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி ராசாவே என்ன ராசாவே இந்த வீணை என்னை தொட்டு மீட்டு ராசாவே ராசாவே என்ன ராசாவே இந்த வீணை என்னை தொட்டு மீட்டு ராசாவே உன்னோடு நான் பாடும் பாடல்கள் அவை சொர்க்கலோக சுகபோக காலங்கள் உன்னோடு நான் பாடும் பாடல்கள் அவை சொர்க்கலோக சுகபோக காலங்கள் ராசாத்தி ராசாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி நெஞ்சோடு அணைக்கவும் காதல் கதை படிக்கவும் மஞ்சம் தேடும் உள்ளங்கள் ஒன்றாகி கழிக்கவும் நெஞ்சோடு அணைக்கவும் காதல் கதை படிக்கவும் மஞ்சம் தேடும் உள்ளங்கள் ஒன்றாகி கழிக்கவும் உன்னோடு பேசணும் பல்லாண்டு வாழணும் ராசாதி ராசன் உன் நெஞ்ச மகிழணும் உன்னோடு பேசணும் பல்லாண்டு வாழணும் ராசாதி ராசன் உன் நெஞ்ச மகிழணும் எண்ணங்கள் நிறைவேறணும் உலகம் உன்னை போற்றணும் எல்லோரும் நன்மை பெற்று வாழும் காலம் பிறக்கணும் எண்ணங்கள் நிறைவேறணும் உலகம் உன்னை போற்றணும் எல்லோரும் நன்மை பெற்று வாழும் காலம் பிறக்கணும் வாழும் காலம் பிறக்கணும் ராசாத்தி ராசாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி ஏனாக நானாகி பண்டாக நாம் மாறி நீ பாதி நான் பாதி பூவாக நீயாகி ஏனாக நானாகி பண்டாக நாம் மாறி நீ பாதி நான் பாதி சந்தோஷ ராகங்கள் தேவலோக கீதங்கள் ஆசை மோக இன்பங்கள் நாம் காணணும் சந்தோஷ ராகங்கள் தேவலோக கீதங்கள் ஆசை மோக இன்பங்கள் நாம் காணணும் பாவை உந்தன் நெஞ்சம் தொட்டு பாடி வரும் மஞ்சள் சிட்டு ராமதேவன் பூஜையிட்டு காதல் தேவி பாடும் மிட்டு பாவை உந்தன் நெஞ்சம் தொட்டு பாடி வரும் மஞ்சள் சிட்டு ராமதேவன் பூஜையிட்டு காதல் தேவி பாடும் மிட்டு காதல் தேவி பாடும் மிட்டு ராசாத்தி ஏ ராசாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி
ராசாவே இன்னசை ராசாவே இந்த வீணை என்னை தொட்டு மீட்டு ராசாவே என்னோடு நீ இருக்கும் நேரங்கள் நம் வாழ்க்கைக்கு இனி வசந்த காலங்கள் உன்னோடு நான் பாடும் பாடல்கள் அவை சொர்க்கலோக சுகபோக காலங்கள் ராசாத்தி ஆசை ராசாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி ராசாவே இன்னசை ராசாவே இந்த வீணை என்னை தொட்டு மீட்டு ராசாவே என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி இந்த வீணை என்னை தொட்டு மீட்டு ராசாவே என் பக்கம் வந்து ராசாத்தி இந்த வீணை என்னை தொட்டு மீட்டு ராசாவே லலலாலல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 ல
எப்படிமா ஸ்விம்மிங் பூல்ல போய் விழுந்த? எனக்கே தெரியலம்மா, நான் தூங்கிட்டு இருந்தேன். யாரும் என் காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஸ்விம்மிங் பூல்ல போட்டாங்க. நீங்க எப்படி மாமா அந்த டைம்ல அங்க போனீங்க? எனக்கே தெரியல மச்சான். நான் அந்த சைடு இருந்தேன், கத்துற சத்தம் கேட்டுச்சு. பாப்பா கத்துற சத்தம். இங்கேருந்து நான் போனேன், பார்த்தா பாப்பா வந்துட்டு தண்ணியில் முழுகிட்டு இருந்துச்சு. அதான் டக்குன்னு குதிச்சு காப்பாற்றினேன். அப்போ தான் வந்துட்டு பாப்பா தூக்கிட்டு வரும்போது தான் நீங்களும் தங்கச்சி வந்தீங்க. என்ன தம்பி, என்னாச்சு? ஏன் இத்தனை மணிக்கு இவ்வளவு சத்தமா இருக்குதே? தெரியல, நீ அவ தண்ணியில விழுந்துட்டா. ஆமாவா? எப்படி அவன் விழுந்த தண்ணியில? தெரியல, அதான் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கே தெரியலக்கா. காலை பிடிச்சி இழுத்துன்றா, தம்பிக்குள்ள தள்ளுதுன்றா. ரொம்ப ஒரு விஷயமா இது. ஐயோ பாவம் ஐயா குழந்தை, அவளை திட்டாத. நீ வாமா என் கூட வந்து படுத்துக்கோ. அத்து போடுவோம்ல. ஐயா, உங்க கூடயா? மாமா வேற கொட்டை சத்தம் கேட்டு தூங்குறதுக்கு பதிலா நான் போய் தனியாவே தூங்கிப்பேன். என்ன விடுங்க. Good morning, guys. Morning. சரிங்களா? Okay, good. Nice to hear that. ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு அந்த ரெனோவேஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு நியூ ஆஃபீஸை பார்த்துருக்கேன். ஸோ நம்ம எல்லாம் நம்ம அங்கே தான் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? தயாளன் அண்ட் தூக்குத்துறை. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ பொறுப்பு வந்து உங்கள் 2 பேர்த்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு குட் நியூஸு. ஸோ நான் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கள அப்புறமேல நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சார், நான் காலையிலேயே நீங்க இருக்கு, அவங்கள நான் பார்க்கவே இல்லையே. அவங்க ஆஃபீஸ் ரூம்ல இருக்காங்க. வேற ஓகே மிஸ்டர் தோக்கில், நம்ம ஸ்டாஃப்லாம் கூட்டிகிட்டு நம்மளோட புது ஆஃபீஸ்க்கு போயிருங்க. சரிங்களா? ஓகே குட். நைஸ் டு ஹியர் தட். மிஸ்டர் தயாளன், நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க நம்ம பேசணும். ஓகே, சரிங்களா? ஓகே சார். ஓகே குட். பார்த்து போங்க. கண்டிப்பாக சார். அப்புறம் தயா, வெக்கேஷன் எப்படி போனுச்சு? எஸ் சார், எல்லாம் ஜாலியாக ஃபேமிலியோட எல்லாம் சந்தோஷமா இருந்தது சார். குட் குட் குட். நைஸ் டு ஹியர் தட். நான் நினைச்சேன் உங்க லீவை வந்து ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, அவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க. இந்த ஆஃபீஸில் என்னை நம்பி நிறைய பொறுப்புகள் கொடுத்துருக்கீங்க சார். அதுக்கு ஆனஸ்டாக நடக்க வேண்டியது என்னுடைய கடமை. குட் குட் குட். இந்த ஆனர்ஸ் தான் வந்து உங்ககிட்ட தான் எனக்கு பிடிச்சது தயா. ஸோ பை த வே, உங்களுக்கு மீனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். ஓகே சார்.
இருங்க நம்ம புது அசிஸ்டன்ட் கூப்பிடுறேன். ஹலோ மீனா. எஸ் சார். மேலே வாங்க. ஓகே சார். ஹாய் மீனா. இதுக்கு முன்னுக்கு தயாரான பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ ஷாக் ஆகி போய் நிற்கிறீங்க. இல்லை சார், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இவரை பார்க்குறேன். ஆனால் ரொம்ப நாள் பார்த்த மாதிரி இருக்கு. அதுதான் நம்ம தயாளோட ஸ்பெஷலு. தயா, மீனாக்கு நம்ம ஆஃபீஸ் ரூல்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக சார். என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அது பொறுப்பான பேர் சார். எதையும் மறைச்சி செய்கிற பழக்கம் எனக்கு இல்லை சார். Both take a seat. ஓகே தயா, எனக்கு ஓவர்சிக்கு போகிற வேலை இருக்குது. கண்டிப்பாக நான் போய் ஆகணும் ஒரு வேலை விஷயமா. ஸோ மீனா வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே ஃபார் யூ மீனா? ஓகே சார். ஓகே தயா, நான் ஓவர்சிக்கு போகிற நேரத்தில் ஸ்டாஃபுக்கும் மற்ற ஒர்க்கர்ஸுக்கும் சம்பளம் போடுறதுனால ஸோ என்ஜினியர் ஜோலிகிட்ட வந்து நான் செக் ஒன்று இஷ்யூ பண்ணி கொடுத்தேன். உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்களா? எஸ் சார், என்ஜினியர் ஜோலி அந்த செக்கை எனக்கு கொடுத்துட்டாங்க. அதை பற்றி பேச தான் உங்கள்கிட்ட வந்தேன். அது இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு சார். ஓகே தயா, இதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. ஸோ நான் ஒரு முக்கியமான விஷயமா நான் கண்டிப்பாக ஓசி போய் ஆகணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் லன்ச்சு. ஸோ நீங்கள் தான் பார்த்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும். எஸ் சார், இந்த வாட்டி இஷ்யூ பண்ண செக்கோட அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆமாம் தயா, உங்ககிட்ட கொஞ்சம் முன்னுக்கு நான் சொன்னேன், நம்ம தான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோமே. ஸோ அதுக்கு ப்ரொமோட்டருக்கு சேலரி எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து செக்கில் இஷ்யூ பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டீட்டெயில்ஸை பற்றி எல்லாத்தையும் மீனாக்கு வந்து மெயில் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே மீனா, இங்கே நடக்கிறது எல்லாமே எனக்கு டைம் டு டைம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? ஓகே guys, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே, see you guys. ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்கள் இந்த ஆஃபீஸில் தான் வேலை செய்வீங்க. பைதவி, நான் ரொம்ப பேச விரும்பல. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருந்த சந்திப்பு இங்கே இருக்கிற ஸ்டாஃப்கோ பாஸுக்கோ தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் என் கேபினுக்கு போகிறேன். சுபா, சுபா, வரேங்க. ஒரு வாரம் கழிச்சு வேலைக்கு போனேன்னா சரியான ஸ்திதியா இருக்கு. வா, உனக்கு கொஞ்ச நேரம் பேசணும். ஏங்க ரொம்ப டயர்டாக இருக்கா? காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இது ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு பேச வேண்டியது. சொல்லுங்க. ஆமாம், வீடே வெறிச்சோடி கிடக்குது. பிள்ளைங்களாம் எங்கே? பிள்ளைங்கெல்லாம் மேலே விளையாண்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டாங்களா? எல்லாம் சாப்பிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க. சரி, இதை புடியேன். இதில் கம்பெனியோட ஸ்டாஃபோட ஒர்க்கர்ஸோட சம்பள பணம் இருக்குது. காலையிலே பாஸ் வந்து என்கிட்ட செக்காக கொடுத்தாரு. நான் போயிட்டு பேங்கில் கேஷாக மாற்றிட்டு வந்துட்டேன். இதை பத்திரமா எடுத்து வை. அவங்க சம்பள டேட் வந்த கையெடுத்து நான் அவங்களுக்குலாம் கொடுத்தாகணும். ஏங்க நீங்கள் பேங்க்லேருந்து கேஷாக மாற்றினீங்க? அதை பேங்க்லேயே நீங்கள் வச்சுருந்துருக்கலாம்ல. அதான் சும்மா நானும் யோசிக்கல. பரவாயில்ல, நம்ம வீடும் பேங்க் மாதிரி தானே, அந்த லோக்கல்லே எடுத்து வச்சு. சரிங்க.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன். இங்க யாரும் இல்லை, நீங்க வாங்க. நீங்க கனவு எதுவும் தண்ணி இருக்கீங்கம்மா, போங்கம்மா. இங்கே இந்த பக்கம் அவர் குளிக்கிறாங்க, நான் இங்கே போறேன். சுபா சுபா யாருக்கு என்ன கேட்டு பாருங்க, என் பொண்டாட்டி பிடிக்குது. ரூம்ல பாத்ரூம் இருக்கப்ப நீங்க எதுக்கு அங்க போய் அந்த பாத்ரூம் குளிச்சுட்டு அதனாலதான் நான் அங்க போய் குளிச்சேன். நான் வேலைக்கு போறேன், நீங்க வீட்டை விட்டு வெளியாகுங்க. நான் உங்கள்கிட்ட கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வா. நீங்க இந்த வீட்டை விட்டு இப்ப வெளியாகிருக்க. இதுக்கப்புறம் இந்த மூஞ்ச நான் இங்க பார்க்க கூடாது. என்ன அன்னைக்கு நான் காசு எடுத்து வந்தப்ப நீங்க 2 பேரும் அங்க உட்கார்ந்து பாத்தீங்க. பொண்டாட்டி குளிக்கிறப்ப உன் புருஷன் பார்த்தா இல்ல இவன் எடுத்துடணும். இப்ப எங்க பேர பழியும் வந்துச்சாடா, அதுவும் திருட்டு பழி வந்துச்சாடா. நீங்க 2 பேரும் தான் எடுத்துருக்கீங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். எடுக்கலடா, எங்களுக்கு தெரியாதடா. அப்போ அல்லத பிள்ளைன்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி வளர்த்தலடா. நல்ல நன்றி கடன். நீங்க ஒரு ஆள் ஒன்று என்னை கொண்டு இந்த வீட்டுல செக்கல அன்னைக்கு படத்துல இந்த வீட்டுல போட நீ வாய புரியுது என்ன இதை இவனை
பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் மறைச்சிட்டேன். என்னன்னு சொல்லித்தர. பொறுமையா கேளுங்க, நான் சொல்றேன். கோவப்படாதீங்க. இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்படி என்னங்க இருக்கு இந்த வீட்டுல? நான் நிறைய விஷயத்த பார்த்தேன், ஆனா நான் உங்ககிட்ட எதையும் சொல்லல. இவ்வளவு விஷயம் இந்த வீட்டுல நடந்திருக்கா? இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நடக்க போறது நான் பாத்துக்கிறேன். மச்சான் கால் பண்றான். சொல்லு மச்சான். மச்சான் மச்சான் இது எப்படி வரக்கூடாது மச்சான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் இருக்காரு, நான் அவர் உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். சொல்லு பாய். சலீம் பாய். நீ சொல்றது எல்லாமே எனக்கு இங்கேன்னு எனக்கு தெரியும். அங்க வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு கவலையோடு நான் அங்க இருக்குவேன். சரியா? ஓகே. أشهد أن محمد رسول ಸಿಕ್ಕಿದೆ. ಹ್ಞೂ ಡಾಕ್ಟರ್. ಅಯ್ಯೋ ಅಮ್ಮ ತೋಪ ಪಡಿಲ್ಲ. ನೀವು தோப்பா பண்ணுவோம். நம்ம சம்பளம் போட்டிருக்கா பாப்போம். நீ தேதி வேறு ஓடிடுச்சு, சம்பளம் பிடிச்சா வேறு தரல. என்னது ஒன்றும் சம்பளம் போடாமல் இருக்கே? நீ சம்பளம் போட்டிருக்கணுமே. இப்போ இந்த மாதிரி நடக்காத. ஏன் இதுக்கு புதுசாக இருக்கே? முதல் ஏஞ்சல் விற்கும். நம்ம முண்டைக்கணிக்கு ஃபோன் அடிச்சு கேட்போம்.
இவங்க 2 பேரை சொல்லுவோம். கொண்டை கண்டியும் ஏஞ்சல் விட்டோம் இன்னும் சம்பளம் போடலன்ட்டு. கருப்பை என்ன டைம்ல கால் பண்றான்? கருப்பையா எனக்கு ஏன் போன் அடிக்கணும்? ஹலோ ஹலோ ஹலோ, 2 பேர்த்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கேன். ஒரு 2 பேர்த்துக்கு ஒன்று தெரியுமா? சொல்லுடா கருப்பையா, என்ன விஷயம்? சம்பளம் வரைக்கும் ஒன்றும் போடவே இல்லை. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அச்சச்சோ, சம்பள காசு இன்னும் போறலையா? நானும் இன்னைக்கு ஜேம்ஸ் ஆஃபீஸ் வருவார்னு நினச்சா அவரும் வரல, சம்பள காசும் போடல. இதை பற்றி உங்கள் 2 பேர்த்துக்கு ஏதாச்சும் தெரியுமா? என்னடா சொல்ற? சம்பளம் இன்னும் போடலையா? ஐயோ, நான் வீட்டு ரெண்டல் காசு கட்டணும், வீட்டுக்கு செலவுக்கு நான் காசு கொடுக்கணும், காடி காசு வேற கட்டணும். இப்ப இந்த நிலைமை நான் போய் என் வீட்டுல சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னே தெரியல. எப்பயுமே இந்த மாதிரி நடந்தது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் போல இருக்கு. ஷோ கடவுளே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சம்பள காசை நம்பிதானே நான் இருக்கோம். டிக்டாக் ஷாப்ல வேற ஜாமா வாங்கி வச்சிருக்கோம், அதுக்கு வேற காசு கட்டணும். எல்லாமே வேலை. என் போன் ஸ்கிரீன் கூட உடைஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுது? இல்லை இதை நான் சும்மா விட முடியாது. ஏன்னா எனக்கும் நிறைய கம்மிட்மெண்ட் இருக்கு. நம்ம ஜேம் விளாட்டி என்ன, நம்ம நியூ பிஏ இருக்காங்களே, நான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். நம்ம தானே எம்டிக்கு கால் பண்ணி சொல்லக்கூடாது, நம்ம பிஏ வந்து எம்டி கால் பண்ணி சொல்லல. ஸோ நான் நம்ம பிஏக்கு ஃபோன் அடிச்சு சொல்ல போகிறேன். சரி சரி, நீ பிஏக்கு கால் பண்ணி பேசுறதா தான் பேசு. ஆனா இப்ப சம்பளம் பூந்துதான் ஆகணும், ஏன்னா அதுல தான் எல்லாமே இருக்கு. சரி சரி, நீங்க பிஏ கிட்ட கேளுங்க, கேட்டுட்டு எங்ககிட்ட சொல்லுங்க. ஐயோ, சம்பள காசு இல்லையே, தோசையே கோசமா இருக்கு. உங்க 2 பேருக்கு தான் கடன் வாங்க போறேன். நாங்கள் 2 பேரும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது வேற. சரி சரி, நான் நம்ம பிஏக்கு ஃபோன் அடிக்கணும். சரி பாய். சரி, நம்ம முதல் பிஏக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவோம். ஹலோ மேடம். இவங்களால நம்பினா சரிப்பட்டு வராது. நம்மளுக்கு சம்பள காசு வேணும்னா நம்மளே கிளம்பி போயிட்டு ஜேம் பார்த்து பேசிடுவோம், அதான் சரிப்பட்டு வரும். அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அம்மா கோயிலுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். அம்மா, நீங்கள் அங்கேருந்து வந்ததுலேருந்து நீங்கள் சரியில்லை. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு நிம்மதியாக இருப்பேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க. நான் வேணா கூட வரட்டாமா? வேணாம்மா, நீ வீட்டை மட்டும் பார்த்து. அம்மா போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. பாய். பாய்மா. ஹலோ, ஆமாவா? தயாலன் அப்படி பண்ணது? அவர் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேனே, அதனால தான் பொறுப்புலாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தேன்.
என்னால் நம்பவே முடியல. சரி இருங்க, நான் தயாளுக்கு இப்பயே கால் பண்ணுறேன். தேங்க்ஸ் மீனா. நேரத்தில் கால் பண்ணுறாரு. ஹலோ பாஸ். ஹலோ தயா, அங்கே என்ன நடக்குது தயா? இல்லை பாஸ், இப்போதான் உங்களை பற்றி பிஏ ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. உங்களை நம்பி எல்லா பொறுப்பையும் அங்கே விட்டுட்டு வந்தேன் தயா. என்ன தயா? பாஸ் தயா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் தயா. ஒருத்தர் உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? பாஸ் கொஞ்ச நேரம் பாஸ். பாஸ் நான் சொல்கிற கொஞ்சம் கேளுங்க. நான் வரும்போது அங்கே பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிருக்கணும், புரியுதுங்களா இல்லையா? பாஸ் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சம்பளம் பூந்துருக்கணும் தயா. பாஸ் நீங்க காசுல விளையாடுறீங்க தயா, சரிங்களா? நான் வரும்போது சால்வ் ஆகிருக்கணும், சரி தயா. தயா சார், எங்கே இருக்கீங்க? நான் உங்கள் வீட்டு வெளியே தான் இருக்கேன், கொஞ்ச நேரம் வாங்க. நீ வீட்டுக்கு வந்த? நான் வீட்டில் இல்லை. சரி சரி, இது நான் பொண்ணு வந்துடுறேன், வெயிட் பண்ணி. சொல்லு காசியா? என்ன சொல்ல கருப்பேன்றீங்க? எங்கே என் சம்பள காசு? கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் சில விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், சில பிரச்சனைகள் இருக்குது, நான் அதெல்லாம் செட்டில் பண்ணுறேன், சரியா? கொஞ்சம் பொறுமையாக இரு. உங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கா? எங்களுக்குலாம் இல்லையா? இந்த கதையில் நான் கேட்க வரல, என் சம்பள காசு எடுத்துவீங்க. நான் தான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன், நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறேன். இந்த கதையில் இங்கே பேசாதீங்க. ராவா ஓடி போயிட்டீங்கன்னா எங்கே போய் தேடுறது? எவ்வளோக்கு சீக்கிரமாக உங்களோட சம்பளத்தை எல்லாம் செட்டில் பண்ண முடியும், அவ்வளோ சீக்கிரமாக உங்களோட சம்பளத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன். ஸோ பாருங்க, உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் தான் டைமு. நாளைக்குள்ளே காசு சொல்லணும்னா இந்த கருப்பையாக நீங்கள் வேறு கருப்பையாக பார்ப்பீங்க. இதோ பாருங்க, இந்த படம் இங்கே காட்டிட்டு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம்.
என் குடும்பத்துல என்னென்னமோ நடக்குது. நீ துணையா இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்க. எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டியா? என் குடும்பத்தை நீ காப்பாற்ற மாட்டியா? எனக்கு நீ தானே தாயி, நீ தானே அம்மா, எல்லாமே நீ தானே. ஏன் என்ன தனியா விட்டுட்டேன்? என் புருஷனை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு அது உன்னை கையெடுத்து கும்புறேன். இங்க பண்ண விட்டா வேற யாருமே இல்லை. என்னை காப்பாத்து, காப்பாத்து, காப்பாத்து. என் சுமையை உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டு போறேம்மா. என் தாலியையும் என் குடும்பத்தையும் நீத்தாமா காக்கணும். என்ன யோசனை? இல்ல 2 நாளா இந்த அடியை காணா. ஒருவேளை நைட்டோட நைட்டா காசு தூக்கி ஓடிவிட்டாங்களோ? உன் கற்பனைக்கு ஒரு அறிவே இல்லையா? இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியாது. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஏன் நேரம் ரேசன் வீட்டுக்கு போக கூடாது? ஏன் என்னத்துக்கு? எல்லாம் ஒரு காரணமா தான். நான் போறேன். என் கூட யார் வரா? நான் வரேன். நானும் வரேன். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஒருத்தருக்கு எல்லாருக்கும் சம்பளம் போட்டுருக்கணும் இல்லையா? நீங்க காசுல விடாதீங்க இல்லையா? எங்க நாளைக்கு காசு வந்தா இந்த சரக்கு வேலை கட்டே பார்க்கணும். ஒரு கெட்ட கனவு கண்ட சுபா. என்ன கெட்ட கனவு கண்டீங்க? அது
நினைச்சு கூட பார்க்கலையா என் தம்பி அப்படி செய்வான்ட்டு. இந்த வார்த்தை எதையும் விடாத நீ. அவன் நீ வளர்த்த பிள்ளை, அவனுக்கு அங்கே என்னமோ பெரிய பிரச்சனை ஒன்று நடக்குதுன்னு என்னோட உள்மனசு சொல்லுது. இவ்வளோ நடந்து உனக்கு ஏன் இப்படி பேச தோணுது? நம்ம மேல உள்ள கோபத்தையும் அந்த வாய் இல்லாத பிள்ளைகிட்ட கூட காமிச்சிட்டான். அந்த பிள்ளை அங்கனாச்சும் ஒழுங்கா எழுதிருப்பாயா? நம்ம கூட வந்து சேர்ந்துக்கிட்டே அவ பாவம் ஐயா, அவளும் வந்து படுறா நம்ம கூட சேர்ந்து. என்னடி செய்யறது? எங்கடி பிள்ளை? பாப்பா 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 எங்கம்மா இருக்க? பாப்பா 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 அங்க யாருக்கிட்டயா அந்த பிள்ளை சத்தம் போட்டு அழிந்து பேசிட்டு இருக்குது? வா பாப்பா. யார்கிட்டமா பேசிட்டு இருக்க? யாருக்கிட்ட பாப்பா பேசிக்கிட்டு இருக்க? ஓ, நான் ஒரு முட்டாளி, உனக்கு தான் வாய் பேச தெரியாது. சரி வாடி, பிள்ளைய கூட்டிட்டு போ. ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம தயவுசெய்து வீட்டுக்கு போயிட்டு எப்படியாச்சும் நம்ம சம்பள காசு கேட்டு வாங்கிடணும். இன்னைக்கு பாருயா. ஐயா சார், என்னாச்சு? ஏன் வேணா ஆஃபீஸ்க்கு வரல? எங்க சம்பள காசு என்னாச்சு சார்? சார், நான் உங்களை நல்லவர்னு நினைச்சேன். கருப்பையா சொல்றது கூட நான் நம்பல. இப்ப பார்த்தா என் குடும்பத்தோட என்ன கூத்தடிச்சிருக்கீங்களா? அச்சோ, என் மேக்கப் தான் தீவிரிச்சு நான் டிக்டாக் ஷாப்ல ஆர்டர் பண்ணிச்சு. காசு பட்டல, சம்பளம் கொடுங்க. அட கடவுளே, இருக்கிற பிரச்சனை நீங்க வேறையா? சம்பளம் தானே வேணும், உங்களை யார் இங்க வர சொன்னது? போய் அவங்ககிட்ட கேளுங்க. நீ படுத்துக்கம்மா, நீ படுத்துக்க. ஹலோ மேடம், நாங்கள் இங்கே தயசாரி வீட்டில் இருக்கோம். உங்களெல்லாம் யார் என்னை கேட்காம அங்கே போக சொன்னது? இப்போ நான் எம்டிக்கு என்னன்னு பதில் சொல்றது? ஓகே ஓகே ஓகே, போன வைங்க. இங்கே என்ன நடந்தாலும் எம்டி நம்மளை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ எம்டி கால் பண்ணலாம். ஹலோ. ஹலோ சார்,
சொல்லுங்க. அப்படியா? நானும் தயனை தப்பா நினைச்சிட்டேனே. அவரும் அன்னைக்கு என்னமோ சொல்ல வந்தாரு, நான் தான் என்னமோ பேசி தடங்கல் பண்ணிட்டேன். சரி, உடனே கிளம்பி வரேன். ஓகே மீனா. உன் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நீ உன் பொண்டாட்டி உன் புள்ளிங்க எல்லாரும் பசி பத்னியா சாவறது நான் கண்ணால பார்த்தாதான் என் வெறி அடங்கும். அன்னைக்கு நீங்க எல்லாருமே சாப்பாட போட்டு அவளை காப்பாத்துனீங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் யாரு காப்பாத்த போறா? வந்துட்டியா? இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். உன் கண் முன்னாடி இந்த குடும்பம் உயிரோட இருந்த வரைக்கும் பாவத்துக்கு மேல பாவம் பண்ணு. இன்னைக்கு செத்தா நீ அதான் பண்ற. நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்கனவே பாதி பண்ணிட்டேன். இனி மீதி பண்ணதுக்கு நீ தடையா இருந்தனா உன்னை அழிச்சிட்டு தான் நீ மறுவேலை.
இந்த பாய் கிட்ட பழிக்காது. இந்த கேடு கட்டவனை எப்படியாச்சும் அழிச்சிருக்க பாரு. இவனாலதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். இவனை வெளியே விட்டா பல குடும்பத்தை நாசம் பண்ணிடுவாங்க. அவனை அழிச்சிருக்க பாரு. நீ எதுவும் எனக்கு சொல்ல வேணாம். பாய்க்கு எல்லாமே தெரியும். அவன் இந்த பூமியில சுத்தம் தப்புடாக்கா, நீ இந்த பூமியில சுத்தம் தப்புதான். உங்களோட சாவு நீங்களே உருவாக்குனீங்க. இந்த பூமியில நீங்க 2 பேரு அப்பா வீட்டுல தொல்லப்படக்கூடாது. அல்லாஹ் சாட்சியாக சொல்றேன், நீங்க 2 பேரும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அமைதியா இருங்க. பாய், இந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுறேன். ஆனா இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. இவனால போன கடைசி உயிர் என் உயிரா இருக்கணும். பாய், நான் என் உலகத்துக்கு போய் அதுக்கு முன்னாடி என் கட்டை அவுத்து விடுங்க பாய். எங்கம்மா இருக்க? எங்கம்மா இருக்க வள்ளி? எப்படில வள்ளி? எவ்வளவு இடத்துல தான் நான் தேடி அலைய போறனோ வள்ளி, எங்க புள்ள இருக்க? இது யாரு புதுசா? மோ மோ வாங்க. மா, யாருமா நீங்க? உங்களை தான். யாரு நீங்க? தம்பி, நான் நாசிலம்மா கம்பத்துல இருந்து வரேன். நானும் எத்தனையோ கம்பம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னம்மா நாசிலம்மா கம்பம்? நீங்க இந்த ஊர் தானே நாசிலம்மா கம்பம் தெரியாதா? அந்த கம்பம் நாசிலம்மால பேர் போன கம்பம். ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டு பாருங்க, அங்கேயே தங்கிடுவீங்க. ஓ அப்படியா? ஒரு தடவை வந்துட்டா போச்சு. இப்போ நீங்க இங்க வந்த காரணம் யாரையும் தேடுற மாதிரி இருக்கு. ஆமா தம்பி, என் பொண்ணை தேடி வந்தேன். ஒரு வீணா போனவனை நம்பி வந்தா ஒரு போன் இல்ல, ஒரு தகவல் இல்ல. பொண்ணா? அப்படி நீங்க எந்த தகவலும் கிடைக்காம எப்படிமா கண்டுபிடிக்க போறீங்க? அதான் தம்பி தெரியல எனக்கு. 3 நாளா நானும் தேடி தேடி எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டேன். கடைசியில் இங்க வந்து நிக்கிறேன். சரி, அவங்க போட்டோ ஏதாவது இருக்காமா? இதோ சார். இங்க காட்டுங்க. இதான் உங்க பொண்ணு? ஆமா தம்பி. இது உங்க பொண்ணே இல்ல? அடப்பாவி, நான் 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணுடா இவ. இல்லம்மா, இது இப்போ உங்க பொண்ணு இல்ல. அடே, இப்ப இல்லடா, எப்பவுமே அவதான் என் பொண்ணு. இதுக்கு தான் நீங்க ஒன்னும் வளராமையே இருக்கீங்க. வாங்க என் கூட. இதான் உண்மை. இதே மாதிரி நீயும் அடங்கிடு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்ப. இங்க பாருங்க, இதான் உங்க பொண்ணு. ஐயோ ஐயோ அம்மா, அது உங்க பொண்ணே இல்ல.
ஆமா உங்க பொண்ணால இங்க ஏகப்பட்ட பிரச்சனை, அதை தான் சொல்ல வந்தேன். நாக்காளியை எடுத்து போட்டு அடிக்கிறீங்க. ஐயோ தம்பி, மன்னிச்சிருங்க 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 மன்னிச்சிருங்க. சாலா ஓடிட்டியா? உனக்கு எப்படி வர வைக்கணும்னு தெரியும். नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते पदमनिहे क्षितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते। ஓம் நம சிவாய். சாமி ஏ சாமி, சாமி ஏ சாமி. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்கெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் என் பிள்ளைய கூட்டிட்டு போக வந்தேன். அவ ரொம்ப நேரமா இப்படியே கிடக்குறா. பாய் என்ன பேய் பிசாசு சொல்லிக்கிட்டு வா வா சீக்கிரம் வா. பிள்ளைங்க பெண்கள்லாம் ஒரு அறையில் போயிட்டு உக்காந்துருங்க.
யாருமா நீங்க? நான் உன் குடும்பத்துக்கு உதவி செய்ய வந்தவன். புரியலையம்மா. சில விஷயங்கள் புரியாம இருக்கிறதே நல்லது. பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ 2 உயிர் போச்சு. அதுக்கான தீர்வை நீதான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? என்ன மச்சான்ச்சி? யாரோ ஒரு அம்மா வந்தாங்க, யாருன்னு கேட்டேன். புரியாத பற்றி என்னமோ சொல்லிட்டு போனாங்க. புரியலன்னா தலையில கையை வச்சாங்க, போனாங்க, அப்படியே மறைச்சிட்டாங்க மச்சான். அப்புறம் நாங்கள் தான் தெரியும் என்ன பண்ணணும், கடைக்கரைக்கு போகணுமா செய்யணுமா தெரிஞ்சிருச்சு. நம்ம செஞ்சிட வேண்டியது நாளைக்கு போயிட்டு. அங்கே பாரு, என்ன பண்ணுது தண்ணீரே? அது குப்பை அள்ளி கடல்ல போடுது. குப்பை அள்ளி கடல்ல போடுதா? அங்கே ஒருத்தர் நிக்கிறாரு. ஓ, அவரே போய் கேட்போம். வா கேட்போம். தம்பி, அங்கே என்ன நடக்குது? அங்க அவரு இறந்தவங்க சாமி கும்பிட்டு இருக்காரு. என்னது, உங்க ஊர்ல இறந்தவங்கள கடல்ல தூக்கி போடுவீங்களா? எங்க ஊரிலே இறந்தவங்களை பொட்டிக்குள்ளே வச்சு மண்ணுல தள்ளுது. அது உங்க ஊர் இல்லம்மா. எங்க மண்ணில எரிஞ்ச காரியம் இங்கதான் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, அவர் குடும்பத்துல பெரிய பிரச்சனை. இன்னைக்குதான் ஒட்டுமொத்தமா பிரச்சனை முடிஞ்சது. இதெல்லாம் பண்ணதுனால அவர் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சா? அந்த தம்பி மேலே வருது, அதுகிட்ட கேட்போம். என்ன தம்பி, உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சா? என்ன இவன் சிரிச்சுக்கிட்டே போறான்? அவரு முகத்தை பார்த்தா இன்னைக்கு மேலதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் நமக்கு அந்த வந்து வா நம்ம போவோம்.
வீடா? நிஜமாவே நம்ம இவ்வளவு பெரிய வீட்லயா தங்க போறோம் இல்லையா? சாரி, நான் பண்ண பாவத்துக்கும் நான் பண்ண பரிகாரம் என்ன பேச்சு கிளம்பலாமா? ஆக்ஷன் அபி இன்னும் அங்க என்ன பேச்சு கிளம்பலாமா? ஆக்ஷன். சரி நான் கிளம்புறேன். ஆக்ஷன். நான் கிளம்பும் போது என் மனசு படன்னு இருந்துச்சு. உப்பு குடிச்சவன் தண்ணி குடிச்சுட்டான், அவனுக்கு போய் சாவுடா. உப்பு குடிச்சவன் தண்ணி தின்னுட்டான், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுட்டான். வரணும், உன் கண்ணு தண்ணி வரணும். இப்ப வர பாருங்க. என்னம்மா பண்ணுற? டைலாகே வரல. ஆக்ஷன். காட்டிருச்சா? ஆம்பளை வரல, பொங்கல் வர மாட்டேங்கல. ஆக்ஷன். என்ன சொன்னேன்? ஆக்ஷன். அன்னைக்கு நீங்க எல்லாரும் அவளை காப்பாத்துனீங்களா? வந்துட்டியா? வந்துட்டியா? ஆக்ஷன். அச்சச்சோ, காசு. அச்சச்சோ, சம்பளம் கொடுங்கோ. ஆக்ஷன். அட கடவுளே. ஆக்ஷன். நாயா வந்தேன். அப்புறம் இன்னொரு குட் நியூஸ், நான் வந்து ஓகே தயா, எனக்கு வெளியூருக்கு போகிறேன். ஓகே தயா, நான் ஓசிக்கு போகிறேன். ஆக்சுவலாக சம்பளம் போகிறேன். ஹாய். ஆக்ஷன். சரி மச்சான், நம்ம 2 பேரும் இந்த வேலை செஞ்சு இன்னும் இங்கே காட்ட மச்சான். பெரிய அமௌண்ட் தான், போஸ் தான். ஆக்ஷன். வேற யார் சார்? நம்ம அக்கௌண்டன்ட். யார் வீடி பேசிட்டு இருக்க? ஏதோ தொடர்ந்து பேசிட்டீங்க. ஆக்ஷன். யார் வீடி பேசிட்டு? வேற யாரு? நம்ம ஜிஎம் தான். செக்க பத்தி கேட்டாரு. ஐயோ, அவங்க கேட்கிறாரு, பாஸ் தான் கேட்கணும். அட பாரு, என்னதான் சொல்றதுன்னு தெரியல. பேசி வாயிலோட லிப்டிக் கலந்துருக்கான்னு ஐயோ பாரு, லிப்டிக் பூசுறேன். என் வாழ்க்கையே ரைட்டா வருதான். அவனுக்கு என்னென்னமோ பிரச்சனை இருக்குது, உனக்கு உன் மேக்கப் பிரச்சனை. பாரு, நல்லா இருக்கேன். இந்த கலர் எனக்கு எப்படி கேவலமா இருக்கு. என் தொக்கடோரையே ஒரு வாரமா காணும். நானே அந்த கவலை ஒரு வாரமா தொக்கையே நான் பார்க்கல. என் ஆளு தொக்கையே என்னை கண்டுக்க மாட்டேன்னு நானே வருத்தத்தில் இருக்கேன். இல்லை வேற உன் ஆளை வேற. இவங்க 2 பேரும் என்ன இவங்க 2 பேரும் என்னை ரொம்ப தான் வச்சு ஓட்டுறாங்க. ஒரு நாள் உங்களை நான் ரொம்ப வச்சு செய்கிறேன். அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நம்ம ஆஃபீஸில் புதுசாக என்னென்னமோ நடக்குது. நம்ம புதுசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நம்ம ஆஃபீஸ் புதுசாக என்னென்னமோ நடக்குது. நம்ம ஆஃபீஸ் புது ஸ்டாஃப் ஆக்ஷன். நம்ம 2 ஜிஎம்மும் ஏதோ top.
ஆக்ஷன். நீ எப்படிமா ஸ்விம்மிங் பூலுக்கு போன? ஏய் நீ எதாவது போயிட்டு வரணுமா உன்கிட்ட? நீங்க எப்படி மாமா அந்த ஸ்விமிங் பூல் டைம்ல போனீங்க? டைம்ல போனீங்க பா. நீங்க எப்படி மாமா அந்த டைம்ல உங்க கூட நான் படுக்கிறதுக்கு பதிலா நான் போய் சொந்தமா படுத்துப்பேன். மாமா பிள்ளை காட்டு. ஆக்ஷன். 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 ஐயோ ஆக்ஷன். ஐயோ மாமா. ஐயோ மாமா, உங்களை யார் இப்படி பண்ணுது? ஐயோ மாமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு உயிரோட இருக்கேன். நீயும் இந்த பூமியில இருக்கக்கூடாது. 2 பேரும் அடிக்கணும். அவன் இந்த பூமியில சுத்துற தப்புனா நீயும் தப்புதான். எங்க கம்பம் பேர் போனா கம்பம், ராசினிமால பேர் போனா ஆக்ஷன். எங்க கம்பம் பேர் ரோலிங். ஆக்ஷன். என்னடா பண்றீங்க? நல்லா தாங்க எங்க வைங்களா. ஆக்ஷன். சவுண்டே கேட்கல. நீ கேமரா ஆக்ஷன். என்னது நம்ம வீட்டு காலையில இவ்வளோ பசியாரியா? செக் பண்ணி பார்க்குறேன். என்ன புது வேலைக்காரி? சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கு மச்சான். இது குடும்பத்துல என்னென்னமோ நடக்குது. அது நான் வரும்போது எல்லாமே வந்து இதா இருக்கணும். ஓகேவா? ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாம் சம்பளம் வந்து பூந்துருக்கணும். தயா தயா இதை பத்தி நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம் தயா. நான் அங்க வரும்போது எல்லா பிரச்சனையும் சோல்ட் ஆகுது. தாத்தா வந்துச்சு தாத்தா. இவன் இங்க தெரியுது. நீ யாருக்கு? நீ நான் உன் குடும்பத்துக்கு உதவி செய்ய வந்தவன். புரியலையே, நீங்க தானே சொல்லணும். தெரிஞ்சோ தெரியாமலோ 2 உயிர் போச்சு.
புரிஞ்சுதா? ஏய் கோகோய், இல்ல அதான் ராஜி கேமரா சொல்லுமா? சொல்லுவீங்களா? ஓமா இதெல்லாம் பண்ணா என்ன பண்ணுவோம்? ஹலோ மேன், ஹலோ மேன், ஹலோ மேன், டார்லிங், அங்கே ஒருத்தர் நிக்கிறாரு. ஓ, அவரே போய் கேட்போம். வா கேட்போம். ஐயா சாமி, ஐயா சாமி, என்னது உங்கள இறந்தவங்கள கடல்ல தூக்கி போடுங்க. மண்ணுல எங்க ஊர்ல பொட்டிய மண்ணுல தள்ளுது. எங்க ஊர்ல இறந்தவங்கள பொட்டிக்குள்ள மண்ணை வச்சு தள்ளுது. எங்க ஊர்ல பொட்டிக்குள்ள மண்ணை வச்சு தள்ளுது. செத்தவங்கள இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா, இதெல்லாம் பண்ணிட்டா அவரோட பிரச்சனை தீர்ந்துருச்சா? அந்த தம்பி வருது மேலே, அவரே கேட்போம். பாருங்க, பாருங்க, உங்களுக்கு இருட்டாம தான் டைம். நல்லா வந்துச்சு. ஹலோ, எஸ், அப்படியா? Kilo, loss, 1 kilo, labor, 1 kilo, zeytu ko, batti 1 kilo,